இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பூச்சோங் கடத்தல் சம்பவம், 2 சகோதரர்கள் மீது குற்றச்சாட்டு. அண்மையில் பூச்சோங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஆடவர் ஒருவரை வலுக்கட்டாயமாக லாரியில் ஏற்று கடத்திச் சென்ற சம்பவம் தொடர்பில் 2 சகோதரர்கள் ஷா அலா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். லாரி உதவியாளரான 19 வயது வி கீர்த்திக் ராம் மற்றும் அவரின் தம்பியான ஒரு டிஸ்பேச் பணியாளரான 18 வயது வி தஷ்வீன் ராம் ஆகியோர் 21 வயது இளைஞரை லாரியில் ஏற்றி கடத்திச் சென்றதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 22ஆம் தேதி மாலை 6:38 மணியளவில் பூச்சோங் புகிட் பூச்சோங் ஜலான் பர்சியாரன் பெருமாய் என்ற இடத்தில் 2 சகோதரர்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 365 பிரிவின் கீழ் இருவரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். தாங்கள் கடத்தி சென்ற நபருக்கு காயம் விளைவித்ததாக 2 சகோதரர்களும் மேலும் ஒரு குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். எனினும் 2 சகோதரர்களும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் அவர்களை தலா 5000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இவ்வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான காணொளி அண்மையில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு பெரும் வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வேப் மின் சிகரெட்டிற்கு முற்றாக தடை விதிப்பது குறித்து சுகாதார அமைச்சு பரிசீலனை செய்து வருவதாக அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். எனினும் வேப் மின் சிகரெட் முற்றாக தடை விதிப்பதற்கு முன்னதாக சட்டம், அமலாக்கம், பொது சுகாதாரம் ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய தாக்கம் உட்பட பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த தடை மீதான அமலாக்கத்தை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்று டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். தற்போது கட்டுப்பாட்டில் உள்ள நடவடிக்கைகளின் செயல்திறனை மதிப்பீடு செய்வதற்கும் ஒட்டுமொத்த மக்களின் சுகாதார நலன்களை பாதுகாக்க இன்னும் விரிவாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஆராய்வதற்கும் நடப்பு கொள்கையில் தேவையான சீர்திருத்தங்களை செய்வதற்கும் தற்போது விரிவான ஓர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்று நாடாளுமன்ற மக்களவையில் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி இதனை தெரிவித்தார். 5 மாநிலங்களில் பழைய இரும்பு மற்றும் மின்கழிவு உலோகப் பொருட்கள் கடத்தல் கும்பலுக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்டுள்ள அதிரடி நடவடிக்கையில் விசாரணைக்கு உதவும் வகையில் இதுவரை 32 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் நடவடிக்கையில் கையூட்டு சம்பந்தப்பட்டுள்ளது என்பதற்கான சாத்தியம் குறித்து குற்றவியல் சட்டம் 16 மற்றும் 19 ஆகிய பிரிவுகளின் கீழ் துரிதமாக விசாரணை செய்யப்பட்டு வருவதாக SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர் என்று நம்பப்படும் டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட ஒரு தொழில் அதிபரிடம் SPRM வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. எனினும் இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை. இதுவரையில் 332 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. சுங்கத்துறை, வருமான வரி வாரியம், மத்திய வங்கியான பேங்க் நகாரா ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் பினாங்கு, கடா, நக்ரி சிம்பிலான், ஜோஹோர், ஸ்லாங்கூர் ஆகிய 5 மாநிலங்களில் கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஓப் மெட்டல் என்ற சோதனை நடவடிக்கையை SPRM ஏக காலத்தில் ஈடுபட்டது. பினாங்கு மாநிலத்தில் ஒரு தொழில் அதிபருக்கு சொந்தமான 8 சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பத்து மாவங்கில் உள்ள 3 பங்களா வீடுகள், தஞ்சோங் தோக்கோங்கில் உள்ள ஒரு பென்த் ஹவுஸ் பங்களா வீடு, பயான் லப்பாஸில் ஒரு கடை, நிபோங் தபாலில் பாஷே, ரேஞ்ச் ரோவர், BMW, வோல்வோ, டொயோட்டா லேண்ட் குரூசர் மற்றும் டொயோட்டா அல்ஃபாட் ஆகிய ரகங்களைச் சேர்ந்த 8 ஆடம்பர கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக SPRM தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஆட்சி செய்து வரும் அரசாங்கம் சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட ஓர் அரசாங்கமாகும். இந்த அரசாங்கத்தை மாட்சிமை தங்கிய மாமன்னர் அங்கீகரித்துள்ளார். அப்படிப்பட்ட ஓர் அரசாங்கத்திற்கு எதிராக சவால் விட வேண்டாம் என்று ஸ்லாங்கூர் மாநில மனிதவளம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராய்டு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் அண்மைய அரசியல் ஒழுங்கின செயல்கள் அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்ட பாப்பா ராய்டு கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூர் மாநகரில் நடைபெற்ற
தூருன் அன்வார் என்ற முழக்கத்துடன் நடந்த போராட்டமும் இதில் அடங்கும் என்றார். சட்டப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்ட ஓர் அரசாங்கத்திற்கு சவால் விடுவது, பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் குப்பைகளை கொட்டி நிரப்புவது, நாட்டின் முக்கிய தலைவரின் உருவப்படத்திற்கு பிறம்படி கொடுப்பது போன்ற ஆத்திரமூட்டும் செயல்கள் அராஜகத்தின் உச்சமாகும், மனித நாகரிகத்திற்கு ஒவ்வாத பண்பற்ற செயலாகும் என்று பாப்பா ராயுடு குறிப்பிட்டார். இது தனிநபர்கள் அல்லது கட்சிகள் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, மாறாக இது அரசியலமைப்பு முடியாட்சி முறையை மதிப்பது மற்றும் சட்டப்பூர்வமான ஆட்சியை பற்றியதாகும். நடப்பு அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ தன்மையை அராஜகமான முறையில் அல்லது ஆத்திரமூட்டும் செயல்களின் வாயிலாக காட்ட முற்படுவது மாமன்னரின் அதிகாரத்திற்கு சவால் விடுவதற்கு ஒப்பாகும் என்பதை தாம் கடுமையாக வலியுறுத்த விரும்புவதாக பாப்பா ராயுடு தெரிவித்தார். அரசியல் உணர்ச்சிகளை மேலோங்கச் செய்து இதுபோன்ற அராஜக செயல்களில் ஈடுபடுவதும் மலேசியாவின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதும் மக்களின் உன்னத மதிப்பை கெடுக்கும் இதுபோன்ற நாகரிகமற்ற கலாச்சாரத்தை மலேசியர்கள் முழுவீச்சில் நிராகரிக்க வேண்டும் என்று பாப்பா ராயுடு ஒரு அறிக்கையின் வழி வலியுறுத்தி உள்ளார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1.3 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட பண மோசடிகளை புரிந்ததாக கோலாலம்பூரில் உள்ள ஓர் அனைத்துலக பள்ளியின் முன்னாள் பணியாளர் ஒருவர் கடா சுங்கைப்பட்டாணி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். சுரம்பானைச் சேர்ந்த 56 வயது வி இளங்கோ என்ற அந்த முன்னாள் பணியாளர் 2 வெவ்வேறு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக மொத்தம் 58 மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. தமது முன்னாள் பள்ளி நண்பரான 56 வயது டி சந்திரராஜனை அணுகி அந்த அனைத்துலக பள்ளிக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு குத்தகை திட்டம் கிடைத்துள்ளதாகவும் அவற்றில் பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் என்று கூறி அவரை நம்ப வைத்து இளங்கோ ஏமாற்றியுள்ளார் என்று குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தனது பாலிய நண்பர் இளங்கோவின் பேச்சை முழுமையாக நம்பிய கடாவைச் சேர்ந்த ஒரு வர்த்தகரான சந்திரராஜன் கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் ஜூலை மாதம் வரை கட்டம் கட்டமாக பல்வேறு வங்கி கணக்குகளின் வாயிலாக மொத்தம் 13 லட்சம் ரிங்கிட்டை பட்டுவாடா செய்துள்ளார். இறுதியில் நண்பரை நம்பி தாம் மோசம் போனதாக உணர்ந்த சந்திரராஜன் இதுகுறித்து போலீசில் புகார் செய்துள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு சிறை, பெரும்படி தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 420 பிரிவின் கீழ் இளங்கோ குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். திருக்கைலாய பரம்பரை பேரூராதீனம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரின் தலைமையில் திருக்கைலை திருத்தல பயணம் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 13 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த பூவுலக பருக்கைலை என இந்துக்களால் போற்றப்படும் மிக உயர்ந்த சிவத்தலமான கைலை மலைக்கு குரு அருளும் திருவருளும் முன்னிற்க திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் 25ஆம் குருமகா சன்னிதானம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தலைமையில் திருத்தல பயணத்தில் பங்கு கொள்கின்றவர்களுக்கு அடிகளாரின் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள அற்புத வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயணத்திலே திருமுறை பாராயணம், கூட்டு வழிபாடுகள், சித்தாந்த விளக்கங்கள், சிவானந்த சிவனருள் பயிற்சி, சமய விளக்கங்கள் போன்றவை நடைபெற இருக்கின்றன. கிடைப்பதற்கு அரிதான ஒரு வாய்ப்பு நமது தவத்திரு அடிகளாருடன் திருத்தல பயணம் மேற்கொள்வது. ஆதலால் அன்பர் பெருமக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கைலை மலையானின் திருவருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றனர் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் குழுவினர். இத்திருக்கைலை பயணத்தில் பங்கு கொள்ள ஆர்வம் கொண்டவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கடந்த சனிக்கிழமை கோலாலம்பூரில் நடைபெற்ற துருன் அன்வார் பேரணி தொடர்பில் பர்சாத்து கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பட்ருல் ஹிஷாம் ஷஹரேன் என்ற செகுபாட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் செகுபாட் அவரின் வீட்டில் கைது செய்யப்பட்டதை அவரின் வழக்கறிஞர் ரஃபீக் ரஷீத் அலி உறுதி செய்துள்ளார். செகுபாட் நாளை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் இன்று பிற்பகலில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அவரின் வழக்கறிஞர் தெரிவித்தார். பர்சாத்து கட்சியின் முக்கிய தலைவரான செகுபாட் கைது செய்யப்பட்டதற்கான காரணங்கள் தெரியவில்லை. ஆனால் அந்த பேரணியின் போது பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உருவப்படத்தை பிரம்பினால் அடித்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக செகுபாட் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.
17 வயது பெண்ணிடம் ஆபாச சேட்டை புரிந்ததாக குடிநீர் சுத்திகரிப்பு முகவர் ஒருவர் பட்டவர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 35 வயது முகமது ஜெஃப்ரி மட்னோ என்ற அந்த நபர் நீதிபதி ஜுல்ஹாஸ்மி அப்துல்லா முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 21ஆம் தேதி மாலை 4:50 மணியளவில் பினாங்கு தாசிக் குலுகோர் தமன் செம்படாக்கில் உள்ள ஒரு வீட்டில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.